வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு, முன்ன வீடியோவில் பேசியிருக்காங்க, ராகு கேது உச்சம் நீச்சம் உண்மையா, பார்வை பலன்கள் உண்மையா பொய்யாங்கிற பற்றி நான் பேசியிருக்கேன். அதனோட தொடர்ச்சி. இதை ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நேற்று ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்தது. அந்த காணொலியில் பிஹெச்டி படித்த ஒருத்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ராகு கேதுக்கு பார்வை பலன்கள் இருக்குதுங்கிறார். எப்படி? ராகுக்கு 3-7-11, அந்த 3-7-11 எப்படி எடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலப்புருஷ லக்னமான மேஷத்துக்கு 3ஆம் இடமாம், 7ஆம் இடம், 11ஆம் இடம். அப்ப ராகு கேதுக்கு 3-7-11 அந்த பார்வை இருக்குதுங்கிறார். அப்ப ராகுக்கு 3-7-11, கேதுக்கு எப்படி எடுக்கிறார் அப்படின்னா 1-5-9 என்ற பார்வை அவர் எடுக்கிறார். பார்வை இருக்குங்கிறார். என்னங்க? கேதுக்கு 1-5-9 இது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் சொல்றது, நான் சொல்லல. காலப்புருஷ லக்னமான மேஷத்தில் அஸ்வினி என்ற நட்சத்திரமும் அது 1, காலப்புருஷனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய சிம்மம் என்று சொல்லக்கூடிய மகம் என்று அது 5, மூலம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனுசு அது 9. அப்ப கேதுக்கு 1-5-9 பார்வை இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இதுல இன்னும் சில கொடுமைகள் என்னன்னா, ராகு கேது பற்றி தவறான தகவல்களை பேசுகிறார். முன்னுக்கு பின் முரணான சில பேசுறார். இதை மறுப்பதற்காகத்தான் இந்த வீடியோ. இதுதான் உண்மை. அதாவது உண்மை ஒரு நாளும் சாகக்கூடாது, தவறான தகவல்கள் போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதை யார் மனதும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. சரி, இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம். ராகு கேதுக்கு உச்சம் நீச்சம் உண்மையா பொய்யாங்கிறதே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. இதுல கொடுமை என்னன்னா, பார்வை பலன்கள். சரி, இப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்து வருவோம். அதாவது ஜோதிடர்களை தோற்றுவித்தவர்களான சுமேரியன், மெசபடோமியன், அகேரியன், அசீரியன், பாபிலோனியன் அண்ட் சால்டியன்ஸ், இவர்கள் வெறும் கண்களால் பார்த்து அந்த ஒளிகளை அடிப்படையாக வைத்து சூரியனுக்கு ஒரு ஒளி, சந்திரனுக்கு ஒரு ஒளி, செவ்வாய்க்கு ஒரு ஒளி, புதனுக்கு ஒரு ஒளி, குருவுக்கு ஒரு ஒளி, சுக்கிரனுக்கு ஒரு ஒளி, சனிக்கு ஒரு ஒளி, அப்படி என்று 7 கோள்களுக்கு ஒளிகள் அடிப்படையில் குணங்களை கொடுத்தாங்க. அப்ப ராகு இதெல்லாம் கிடையாது. எது? 5000 ஆண்டுகளுக்கு முன்ன. ஆனால் கிரகணம் என்று ஏற்பட்டிருக்கிறது. கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூரிய கிரகணத்தின் காரணமாக, சந்திர கிரகணத்தின் காரணமாக சூரியன் கிரகணம் பகலில் ஏற்படுகிறது. அப்ப சூரியன், வெளிச்சத்தில் இருக்கும் சூரியன் கிரகணப்படும் போது இருட்டாகிறது. அப்போ மானுடமும் உயிர்களும் அச்சமிட்டு கூக்குரலிடுகின்றன, அச்சப்படுகின்றன. அந்த நிகழ்வுகள் நடக்கிறது. இது 5000 ஆண்டுகளுக்கு முன்றே சந்திர கிரகணம். அப்ப சந்திர கிரகணம் ஏற்படும் போது வெளிச்சம் என்பது இருளாகிறது. வெளிச்சம் என்பது இருளாகும் பொழுது மானுடம் உயிர்களும் அந்த இரவில் பூக்கும் தாவரங்களும் அந்த ஒரு கவலை கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கிறது. இது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்பொழுது இதை நான் ஏன் மறுக்கிறேன் அப்படின்னா, செயல்படுபவர்களுக்குத்தான் உச்சம், செயல்பாடுகளுடன் கூடியதுக்கு எப்படி செயல்படுகிறதுக்கு முன்ன விளக்கிட்டு அப்புறம் மீதி விளக்கிறேன். இப்போ சூரியன் உச்சம்னு நம்ம போட்டோம், நீ சொல்றது பிரிச்சிருக்கோம். அப்ப உலகத்துக்கெல்லாம் அனைத்து உயிர்களுக்கும் ஒளி தரக்கூடிய ஒரு அற்புதமான கோள். சூரியனோட ஒளி இல்லைனால் அனைத்து உயிர்களும் இயங்க முடியாது என்பது பொருள். எதுங்க?
சூரியனோட ஒளி இல்லை என்றால் அனைத்து விதமான உயிர்களும் இயங்கவே முடியாது என்பது பொருள். அப்ப மருந்தாகவும் பயன்படுகிறது அந்த ஒளி. மானுடத்துக்கு மருந்தாகவும், வைட்டமின் டி என்று சொல்லக்கூடியதாகவும், தாவரங்களும் அனைத்து உயிர்களுக்கும் ஒளி அவசியம். அந்த ஒளியை கொடுக்கக்கூடியவன் சூரியன். சந்திரன் என்பவன் நிலா ஒளி அவசியம். ராத்திரியில் வரக்கூடிய அனைத்து விதமான தாவரங்கள் உயிர்களுக்கு அவசியம். நில ஒளியில் வைத்து வளரக்கூடிய தாவரங்களுக்கும் உயிர்களுக்கும் மிக மிக அவசியம் சந்திரன் ஒளி அவசியமாகிறது. அந்த ஒளியானது எண்ணங்கள் அமைதியடைகிறது, முழுமையடைகிறது. மனிதன் எண்ணங்களுக்கு முக்கியமான அந்த கோள் சந்திரன் ஒளி. அது ஒரு ஒளி, இது ஒரு ஒளி. இந்த ஒளிகள் மிகவும் அவசியமாகிறது. உச்சம் நீச்சம் எண்ணங்களுக்கும் ஒளிகளுக்கும் இது ஒளி. பகலில் ஏற்படக்கூடிய ஒளி சூரியன், இரவில் ஏற்படக்கூடிய ஒளி சந்திரன். இரண்டு ஒளிகளும் ஒரு மனிதனுக்கு, மானுடத்துக்கு, அனைத்து உயிர்களுக்கும் அவசியமாகிறது. இதற்கு உச்சம் நீச்சம் சரி. செவ்வாய் உச்சம் நீச்சம் வீரம், அடிதடி, வெட்டு, குத்து, சண்டை, சச்சரவு, கொலை, என்னங்க இது அத்தனையும் செவ்வாய். தைரியம் செவ்வாய், வீரியம் செவ்வாய், வீரம் செவ்வாய். அப்ப உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும், அனைத்து மானுடங்களுக்கும் செவ்வாயின் குணம் அவசியமாகிறது. அப்ப அவசிய தேவைகளுக்கு இது தேவைப்படுகிறது. மானுடருக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. காவல், ஒரு நாட்டை போர் வீரர்கள் காவல் காப்பது இல்லையா? அப்ப செவ்வாயின் குணம் அவசியம், செவ்வாய் தேவை உண்டு. அப்ப அந்த உச்சம் நீச்சம் என்பது அந்த செயல்பாடுகளுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உச்சமா இருக்கிறவன் சண்டை போடுவான், நீச்சமா இருக்கிறவன் சண்டை போட மாட்டான், வேடிக்கை பார்ப்பான், அவ்வளோ. உச்சம் நீச்சம் தேவை செயல்பாடுகளுக்கு. அப்போ புதன் உச்சம் எழுத்து, அனைத்து விதமான ஆவணங்கள், அனைத்து விதமான எழுத்துக்கள், அனைத்து விதமான பத்திரிகைகள், ஆதாரம் என்று சொல்லக்கூடிய ஆவணம், எழுத்து, பத்திரிகை, தொலைக்காட்சி, யூடியூப், ஃபேஸ்புக், இதெல்லாம் இன்று நவீனமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதே. அதற்கு புதன் அவசியமாகிறது. கணித அறிவு வேண்டும். அப்ப புதன் உச்சம் செயல்பாடுகள் அங்கே நடக்கிறது. அவர்களுக்கு உச்சம் நீச்சம் கொடுப்பது சரி. குரு உச்சம், குரு புத்திரக்காரகன் என்று சொல்கிறார்கள். அவன் புத்திரக்காரகனா என்று கேள்வி எழுகிறது. அது அப்புறமா. ஏன் என்றால் காரப்பூச தத்துவத்துக்கு 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த தர்மம், ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியது, நீதியை கடைபிடிக்கக்கூடியது, நியாயத்தை நிலைநாட்டக்கூடியது, நீதிபதி, ஆசிரியர், ஆய்வாளர், அதாவது தத்துவங்கள் மாறாத நூல்களுக்கு சொந்தக்காரன் குரு. ஒழுக்க விதிகளை கடைபிடிப்பவன் குரு. ஒரு ஒழுக்கம் சார்ந்த விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் குருவின் துணை அவசியம். குரு இல்லாமல் ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியாது, தர்மத்தை கடைபிடிக்க முடியாது, நியாயத்தை கடைபிடிக்க முடியாது, நீதியை கடைபிடிக்க முடியாது. ஒரு ஆசிரியன், நீதிபதி, நாணயமானவர், நேர்மை, மதங்கள் கட்டுப்பாடுகளுடன் வைத்திருக்கிறது. ஒழுக்கம் சார்ந்த அது கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறது. கட்டுப்பாடுகளுக்கு தலைவனே குரு தானே. ஒரு மதம் சார்ந்த கட்டுப்பாடுகள் என்ற தலைவனே அவன் குருதான். குருதான் கட்டுப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, மத கடமைகளை ஒரு எழுத்திய அழகாக ஒவ்வொரு மதத்துக்கும், இந்து மதம், கிறிஸ்து மதம், முஸ்லிம் மதம், சீக்கிய மதம், எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை மதங்களுக்கும் கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த கட்டுப்பாடுகளை எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியவன் அது குருதான். கட்டுப்பாடுகளை போடக்கூடியவன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போடக்கூடியவன் மதங்களுக்கு. ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் குருவால் தான் முடியும். அங்கே செயல்படுகிறது, செயல்பாடுகள் இருக்கிறது.
ஒழுங்காக இருக்கிறது. ஒழுங்கு மனிதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றோம். குருவாக இருக்கத்தான் முடியும். சரி, சுக்கிரன் அது செயல்படுகிறது. உச்சம் நீச்சம் என்பது சரி. சுக்கிரன் உச்சம் நீச்சம். அப்ப இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான இன்பங்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் குதூகலத்துக்கும் கேளிக்கைகளுக்கும் வினோதங்களுக்கும் தலைவன் சுக்கிரன். ஒரு மனிதன் சிரிக்கணும்னாவே சுக்கிரன் வேணும். சுக்கிரன் கணவன் மனைவி இன்பத்துக்கும் சுக்கிரன் தேவை, காதலுக்கும் சுக்கிரன் தேவை, ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள் இசை சுக்கிரன் தேவை. சுக்கிரன் இல்லாமல் இந்த மாற்றம் செயல்பட முடியுமா? இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? உயிர்களும் சரி. சுக்கிரன் தாவரங்கள் விளைச்சலாகிறதே, அதிகப்படியான விளைச்சல்கள், அது சுக்கிரன் இல்லையா? அப்ப சுக்கிரனும் தேவை. அப்ப உச்சம் நீச்சம் என்பது அது சரியாக பொருந்துகிறது. சனியன் உச்சம் நீச்சம். சனியன் இந்த மானுடத்துக்கு தேவை கடுமையான உழைப்பு. சனியன் மாரி உழைப்பதற்கு யாராலும் முடியாது. கடுமையான உழைப்பு, கட்டளை சொல்ல ஏற்கக்கூடியவன், அனைத்து விதமான கீழ்மட்ட வேலைகளை அனைத்தும் செய்யக்கூடியவன். கீழ்மட்டம் கூட சொல்லக்கூடாது. ஒரு மனிதன் செய்ய தயங்குகிற வேலையை இவன் செய்யக்கூடியவன் சனி. அந்த மாதிரி உழைப்பு யாரும் வரக்கூடாது. அதாவது கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னாரு? உழைப்பை அனைவருக்கும் பொதுவாக்குங்கள். என்ன சொன்னாரு? கார்ல் மார்க்ஸ் சொல்றார், உழைப்பை அனைவருக்கும் பொதுவாக்குங்கள். இதுதான் சனியன். அதாவது கம்யூனிச சித்தாந்தம், அனைவரும் பொது என்று சொல்லக்கூடிய அந்த இது சனி. உழைப்பின் தலைவன், கடுமையாக உழைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அத்தனையும் தலைவன் சனிதான். சனி இல்லை என்றால் உழைப்பு என்பதே கிடையாது. உழைப்பு, கடின உழைப்பு, யாருமே உழைக்க முடியாது. இவன் ஒரே ஆளாக உழைக்கக்கூடியவன் சனி. அப்ப செயல்பாடு அங்கே நடக்கிறது. உலகத்தில் சமுதாயமும் சனியன் தான், நகரத்தை தூய்மைப்படுத்தும் சனியன் தான். தூய்மை எங்கெங்கே தூய்மை படுத்துகிறானோ அங்கே சனியன் இருக்கிறான்னு அர்த்தம். குப்பை கூலங்கள் சனிதான். குப்பை கூலங்களை ஒரு மனிதன் தூய்மைப்படுத்துகிறானே, அது சனியால தான் முடியும். அங்கே செயல்பாடுகள் இருக்கிறது. செயல்பாடுகளுக்கே உச்சம் நீச்சம் என்பது சரி. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, ராகுவும் கேதுவும் உச்சம் நீச்சம் என்பது சொல்வது சரியா, முறைதானா என்ற கேள்வி எழுகிறது. இதில் கொடுமை, இன்னொரு கொடுமை என்றால் என்ன என்றால், ராகு கேதுவிற்கு பார்வை பலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இது என்னன்னு ஒன்றா விளக்கிறேன். ஏன் உச்சம் நீச்சம் இல்லை, ராகு கேதுக்கு வரவே முடியாது என்பதை விளக்குகிறேன். உண்மை என்ன? இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. சூரியன் கண்ணுக்கு தெரிகிறான், பகலின் கண்ணுக்கு தெரிகிறான். சந்திரன் இரவில் கண்ணுக்கு தெரிகிறான். இப்பொழுது 6 மாதத்துக்கோ ஒருத்தருக்கோ ஒரு கிரகணம் என்று வருகிறது. கிரகணம் என்றால் என்ன? இவர்கள் சொல்வது அது கிரகணமா என்பது இல்லை. அதாவது சூரியனை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மறைப்பது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறது. சூரியனை பகலில் சூரியனை மறைப்பது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறது. இதற்கு பேரு வக்ரம்னு பேரு. ஒளியை அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒளியை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மறைப்பது போல ஒரு மாய தோற்றத்தை நமக்கு உருவாக்கி தருகிறது. அது ஒரு எக்லிப்ஸ் பாயிண்ட். நிழல், சூரியனை நிழல் மறைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த நிழல் மறைக்கிறது. அப்ப மறைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது, ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறது. இதுவே
இதுவே வக்கிரம் எனப்படும். அதுபோல சந்திர கிரகணம் 6 மாசத்துக்கோ 1 வருடத்துக்கோ ஒரு முறை சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது சந்திரன் கொடுக்கக்கூடிய ஒளியானது அந்த நிழல் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மறைக்கிறது. என்னங்க, மறைப்பது போல மாய தோற்றத்தை உருவாக்குகிறது. இதுவே வக்கிரம் எனப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு சந்திரன் கொடுக்கக்கூடிய ஒளியை தடை செய்வது போல அந்த நிழலானது ஒரு மாய தோற்றத்தை, பிம்பத்தை உருவாக்குகிறது மாநிலத்திற்கு. இதுவே என்ன சொல்றான், இதுவே கிரகணம்னு இவங்க சொல்றாங்க. கிரகணம் கிடையாது, வக்கிரம் என்பது ஒரு மாய தோற்றமே. அப்ப ஒரு கோளை மயக்கப்படுத்தி மயங்க வைத்து ஏமாற்றும் வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த நிழல் கிரகங்களான இந்த ராகுவும் கேதுவும். கொடுமை வானமண்டலத்தில் சூரியனோட ஒளிகளையும் சந்திரனோட ஒளிகளையும் மறைப்பது போல் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி செயல்படுத்துகிறது. இதுவே கிரகணம்னு சொல்றாங்க. அதாவது நிழல், அதாவது நிழல் சூரியனை மறைப்பது போன்ற ஒரு தோற்றம். அதாவது அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மானுடமும் ஒரு மனிதனும் நிழலை நிஜம் என்று நம்பி அவன் வாழ்க்கையை தொலைக்கிறான் அர்த்தம். நிழலை நிஜம் என்று நம்பி வாழ்க்கையை அவன் தொலைக்கிறான், வாழ்க்கையை ஏமாறுகிறான் அர்த்தம். இதான் உண்மை. சூரியனோட உண்மையான குணம் என்ன தெரியுமா? ஒளியை கொடுக்கிறது. ஆனா பகலில் அந்த கிரகணம் ஏற்படும் போது அந்த நிழலானது சூரியனை மறைக்கும் போது சூரியனுடைய ஒளி இல்லையோ அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு உருவாக்குறானே, அந்த உருவாக்குகிறது அந்த நிழல். அது நிழல், அது நிஜமல்ல. அதுவே சந்திரனுடைய உண்மையான குணம் ஒளி கொடுக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த நிழலானது சந்திரனை மறைக்கும் போது ஒளி இல்லையோ, நிலாவே இல்லையோ என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி நம்மளை ஒரு சில நிமிடங்களில் கதிகலங்க வைக்கிறானே, அதுதான் வக்கிரம். அதாவது இங்க என்னன்னா, இயல்பிற்கு மாறான ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு பேருதான் வக்கிரம். இதுதான் யதார்த்த உண்மை. மாய தோற்றத்தை உருவாக்குகிறான், உருவாக்கி மனிதனை மயக்கமடைய செய்து மயங்க செய்து தன்னுடைய காரகத்துவங்களை செயல்படுத்த தொடங்குகிறான். இன்னொரு உதாரணம், சரி இதையே கூட பொய்ப்பீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். பகல்ல சூரியன் நீங்க உச்சி வெயில் இருக்கும் போது ஒரு மனிதன், இப்ப நீங்க போறீங்கன்னா உங்க பின்னாடி நிழல் இருக்கும். அதே இரவுல பாருங்க, ஒரு லைட் வெளிச்சத்துல போங்க, உங்க நிழல் உங்க கூடவே வரும். இது உதாரணமா எடுத்துங்க. அப்ப பகலில் உங்களுடைய அந்த நிழல் கூட வருது, இரவுலையும் அந்த நிழல் கூட வருது. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இப்ப இந்த நிழல் வச்சுக்கிங்க, 2 பகல்லையும் நிழல் வருது, இரவுக்கு நிழல் வருது. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த நிழலுக்கு பார்வை உண்டான்னு யோசனை பண்ணுங்க. ஏங்க நிழல் பகல்லையும் நிழல் உண்டு ஒரு மனுஷனுக்கு. நீங்க உச்சி வேலை பார்த்தா நிழல் தெரியும், ராத்திரியும் தெரியும். அப்ப அந்த நிழலுக்கு பார்வை அவசியமா? பார்வை உண்டா? பார்வை படம் எடுக்க முடியுமா? அது நிழல், அது நிஜம் கிடையாது. ஒரு நிழலுக்கு பார்வை படம் எடுக்க முடியுமா என்ற கேள்வி இங்கே எழுகிறது அல்லவா?
அதை எப்படி அந்த பார்வை பலன் எடுக்கிறாங்க? அவர் சொல்றார் ராகு கேதுக்கு பார்வை பலன் உண்டு என்று சொல்றதே அது தவறு. அது ஒரு நிழல். நிழலுக்கு எப்படி பார்வை பலன் உண்டு? நிழலுக்கு பார்வை பலன் என்பதே கிடையாது. இது யதார்த்த உண்மை. சரி, அதுக்கு அடுத்தது பாம்பை எப்படி உருவப்படுத்துறாங்க? ஏன் வேற உயிரை உருவப்படுத்தக்கூடாதா? ஏன் ராகு கேதுவை அங்க பாம்பாக உருவப்படுத்துகிறார்கள்? இப்போ விஷம் தான் பிரதானமாக இருக்கிறது. இந்த ராகுவுக்கு கேதுவுக்கும் மெயின் பிரதான விஷம் தான். விஷம் அனைத்து விதமான உருவங்களுக்கும் உண்டு. ஆனா இங்க என்ன எடுக்கிறாங்கன்னா பாம்பதான் உருவமா எடுக்கிறாங்க ராகு. ஏன் எடுக்கிறார்கள்? விஷம் மற்றும் அருவருப்பு. காரணம் என்ன? சூரியனுக்கு பகலில் சூரியன் ஒளி கொடுக்கும் போது அந்த நிழல் மறைக்கும் பொழுது இருட்டு அருவருப்பாக இல்லையா? சூரியனுக்கு அருவருப்பு. அது மட்டுமல்ல, சந்திரன் இரவில் கிரகணத்தப்போ ஒளி கொடுக்கிறான். அந்த ஒளியை சிறிது தூரத்திற்கு மறைத்து ஒளி இல்லையோ நிலா இல்லையோ என்ற மாயத்தோட்டத்தை உருவாக்குகிறானே, அப்ப அந்த இருள் அருவருப்பாக அந்த சந்திரனுக்கு தெரியாதா? அந்த சந்திரனுக்கு அது தெரியாதா? அப்ப அருவருப்பு என்பது ரெண்டு தான். இருள், பகலில் இருள் சூரியனுக்கு அருவருப்பு, பௌர்ணமி என்ற ஒளி என்று கொடுக்கக்கூடிய சந்திரனுக்கும் இருள் அருவருப்பு. அப்ப மனிதனுக்கு எண்ணங்களில் இருள் என்ற நிழல் கவ்வும் பொழுது, ராகுவோ கேதுவோ ஏதோ இருக்கலாம் சந்திரனோட, அந்த இருள் என்ற நிழல் கவ்வும் பொழுது அவன் மனிதன் மனநலம் பாதிக்காதா? உடல்நலம் பாதிக்காதா? மனிதன் ஒரு மாயத்தோட்டத்துக்குள் சிக்க மாட்டானா? இதுதான் யதார்த்த உண்மை. இப்படியே ஒவ்வொரு கோளுக்கும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பார்வை பலன் என்பது சத்தியமாக போய், உச்சம் நீச்சம் என்பதே போய். உச்சம் நீச்சம் இவர்களுக்கு எடுக்க முடியாது. நிழலுக்கும் உச்சம் நீச்சம் அல்ல. ஒரு நிழலுக்கு தன்னிச்சையாக எப்படி செயல்பட முடியும்? அப்ப தன்னிச்சையாக செயல்பட முடியாத இவர்கள் மயக்கத்தை வைத்துதான், மயக்கமடைய செய்துதான் செயல்படுத்த முடியும் ஒரு மனிதனை. அப்ப மயக்கமடைய செய்வதுதான் பிரதானமான வேலை செய்யக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேரும். இதுதான் யதார்த்த உண்மை. ஆனா அவர் என்ன சொல்றாரு? பார்வை பலனு உச்ச நீச்சம் அது பொய், இது உண்மை அல்ல என்று சொல்வதற்கே இந்த வீடியோவை நான் பேச வந்திருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.